உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலைக்காக வீர மரணமடைந்த கரும்புலி முத்துக்குமாரின் நினைவு நாளை ஒட்டி சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கரும்புலி முத்துக்குமாரின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தினார். பின்னர் வீர வணக்க கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஈழ மக்களின் விடுதலைக்காக தனது வாழ்வையை அர்ப்பணித்தவர் கரும்புலி முத்துக்குமார் என்றும் ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என்றும் தெரிவித்தார். இலங்கை தமிழர் பிரச்சனையில் எந்த அளவுக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையில் எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து போராடி வந்திருக்கிறது. இந்த யுத்தம் முடிவதற்கு முன்பு, முள்ளிவாய்க்காலுக்கு முன்பு டிசம்பரில் இருந்து மாணவர் அணி சார்பிலே போராட்டம், மகளிர் அணி சார்பிலே போராட்டம், தொழிலாளர் அணி சார்பிலே பேரணி, அடுக்கடுக்கான போராட்டங்களை அந்த காலகட்டத்தில் நடத்திய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போராட்டத்தை முன்னெடுத்தது. ஆனால் அதற்கு முன்னதாகவே இந்த இயக்கம் களத்தில் நின்றது. யாரும் பதிவு செய்ய மாட்டார். மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலே சேப்பாக்கம் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அருகே அரசு விருந்தினர் மாளிகை, இப்போது அந்த இடத்துல யாருக்கும் அனுமதி தருவதில்லை. அந்த இடத்திலே மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலே உண்ணாநிலை அறப்போராட்டம் நடந்தது. கனிமொழி அவர்கள் அதில் வந்து கலந்து கொண்டார். ஒரு வரலாற்று பதிவு. இது டிசம்பரிலே நடந்தது, 2008 டிசம்பரிலே. தொடர்ச்சியாக அப்படி நாம் போராட்டத்தை நடத்தினோம். மன்றோர் சிலையில் இருந்து சேப்பாக்கம் வரையில் ஒரு பேரணி நடத்தினோம். அதில் மன்சூர் அலிகான் போன்றவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். இதெல்லாம் உச்சத்தை தொடுவதற்கு முன்பு, யுத்தம் உச்சத்தை தொடுவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் அதற்கான களத்தை அமைத்து கனலை மூட்டியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனாலும் ஈழத்தமிழர் பிரச்சனை தொடர்பாக ஒரு கலந்தாய்வு கூட்டம் என்றால் நம்மை கூப்பிட மாட்டார்கள். இது கரும்புலி முத்துக்குமாருக்கு தெரிந்திருக்கிறது. இந்த தகவலை உடனே திருமாவளவனுக்கு சொல்லாமலே நம் உடலை எடுத்து அடக்கம் பண்ணி விடுவார்கள் என்று அவன் நினைத்திருக்க கூடும். இவன் தீக்குளித்து விட்டான் என்கிற செய்தி பத்திரிகைகளில் வரும், அது வேறு. தொலைக்காட்சிகளில் வரும், அது வேறு. நானாக அதை தெரிந்து கொள்வேன், அது வேறு. இவர்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள். இங்கே இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் அப்பட்டமான சாதியவாதிகளாக இருக்கிறார்கள் என்பதை அன்றைக்கு தம்பி முத்துக்குமார் உணர்ந்ததன் விளைவாகத்தான் தோழர்களே இதை சேர்த்து சொல்லி இருக்கிறான். எனக்கு அவன் முன்னால் அறிமுகம் ஆகியிருக்கலாம், பழக்கமில்லை. அவனோடு நான் பேசியிருக்கலாம், எனக்கு நினைவில்லை, அவ்வளவு நெருக்கமில்லை. ஆனால் அந்த தம்பி வாயால் கடைசி நேரத்தில் உச்சரித்த 2 பெயர்கள், ஒன்று பிரபாகரன், இன்னொன்று திருமாவளவன் என்பதுதான். அவ்வளவு நேர்மையாக இந்த களத்திலே ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை தொடர்ந்து முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
அவன் இறந்து அவனுடைய உடலை எடுத்து அடக்கம் செய்வதற்காக நாம் ஊர்வலமாக சென்ற போது திடீர் தமிழ் தேசிய போராளிகள் உருவானார்கள். ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி. திடீரென்று பலருக்கு தமிழ் உணர்வும் தமிழ் தேசிய பற்றும், அதுவும் இந்த திரைப்படத்துறையில் இருக்கிறார்கள் நிறைய நண்பர்கள். அவர்கள் திடீர் என்று வந்து தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள். 2009 முள்ளிவாய்க்கால் யுத்தம் நடக்கிற வரையில் அவர்கள் எல்லாம் அதை கண்டுகொண்டதாக சான்றுகள் கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிலே மிக தீவிரமாக இருந்த ஒரு இயக்கம். இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு அது சொல்லப்படவில்லை. அவர்களுக்கு அதை உணரக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் இன்னும் உருவாகவில்லை. உண்மையிலேயே விடுதலை புலிகளாக இருப்பவர்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவனையும் முதலில் அங்கீகரித்த தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். எல்லோரும் என்னை ஒரு சாதி சங்கத்தை சார்ந்தவன் என்று பார்த்த காலத்தில், ஒதுக்கி வைத்த காலத்தில், அலட்சியப்படுத்திய காலத்தில், இவர் ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர், இவரை நாம் அழைக்க வேண்டும் என்று 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநிலத்தின் தமிழ் கூடல் மாநாட்டிற்கு அரசியல் தலைவர்களில் யாரை அழைப்பது என்று அண்ணன் புதுவை ரத்தினதுரை அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்து வன்னியிலே பேசிய போது அவர் சொன்ன பெயர் திருமாவளவனை அழையுங்கள் என்பதுதான். இதை புதுவை ரத்தினதுரை அவர்களே மேடையில் சொன்னது, எல்லோரும் முன்னாலும் சொன்னது. யாரை கூப்பிடலாம்? கலைத்துறையில் இன்னாரை கூப்பிடலாம், இயக்குநர்கள், பாடல் ஆசிரியர்கள், கவிஞர்கள், ஓவியர்கள், அதை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அரசியலில் யாரை அழைப்பது எங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா இங்கே அரசியல் பல கட்சிகளாக இருக்கிறது. அதில் எதுவும் கெட்ட பேர் வந்துடும், இவங்களுக்கு பயம், இவங்க முடிவு பண்ணலை. தலைவர்கிட்டே கேட்போம்னு போயிருக்காங்க வன்னிக்கு, யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னிக்கு போயிருக்கிறார்கள். வன்னியிலே சந்தித்த போது ஒரு பேப்பரை வாங்கி கையிலே எழுதி அதை சுருட்டி புதுவை ரத்தினதுரை கையிலே கொடுத்தாராம். இது புதுவை ரத்தினதுரை என்கிற ஆஸ்தான கவிஞர் ஈழ விடுதலை களத்தில் அவர் சொன்ன செய்தி, என்னிடத்திலே சொன்ன செய்தி. ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தாரு, பிரித்து பார்த்தா உங்கள் பேர் இருந்துச்சு. அதனால தான் உங்களை அழைத்தோம். தோழர்களே, அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் உண்மையான புலிகளுக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் யார், திருமாவளவன் யார், இந்த ஈழ விடுதலை களத்தில் இவர்களின் பார்வை என்ன, இவர்களின் பங்களிப்பு என்ன, இவர்களின் உழைப்பு என்ன, அவர்களுக்கு தெரியும். இங்கே இருப்பவர்கள் அந்த புலிகளின் தியாகத்தையும், கரும்புலி முத்துக்குமார் போன்றவர்களின் தியாகத்தையும் எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது என்கிற அடிப்படையில் தான் அணுகினார்கள். அதற்கு ஒரே சான்று, ஈழச் சிக்கலை முறையாக மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்காமல், இவ்வளவு பெரிய பாதிப்புக்கும் இழப்புக்கும் கருணாநிதியும் திமுகவும் தான் காரணம் என்று மொத்தமாக அதை சுருக்கிவிட்டார்கள். அங்கே யுத்தம் நடப்பதற்கும், அங்கே படுகொலை நிகழ்ந்ததற்கும், அங்கே மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதற்கும், பின்னடைவு ஏற்பட்டதற்கும் மொத்தமாக அவர்கள் திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்பதிலே கொண்டு போய் சுருக்கிவிட்டார்கள். உண்மையிலேயே ஒரு நாட்டின் விடுதலை போராட்டத்தை பல கோணங்களில் இருந்து ஆய்வு செய்யக்கூடிய எவரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆளுங்கட்சியாக அந்த நேரத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்போது அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் நீடித்தார்கள் என்கிற ஒற்றை உண்மையை கையிலே வைத்துக் கொண்டு ஏதோ அயல்நாட்டு விவகாரங்களில் ஒரு யுத்தத்தை நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மாநில முதலமைச்சருக்கு அதிகாரம் இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். தங்கள் பெயர் பிரபலமாக வேண்டும், தங்களுக்கு அது அரசியல் ஆதாயம் கிட்டுவதாக அமைய வேண்டும் என்பது மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்தவர்களின் அரசியலாக இருந்தது. உண்மையிலேயே ஈழம் தொடர்பான அரசியலை மக்களிடத்தில் சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சி உள்ள எந்த தலைவரும் உண்மையை மூடி மறைத்து பேச மாட்டார்கள்.
அதிலே இந்திய அரசுக்கான பாத்திரம் என்ன, உலக நாடுகளுக்கான பாத்திரம் என்ன, ஐநா பேரவையினுடைய ரோல், அவர்களுடைய பாத்திரம் என்ன, பங்கு என்ன, ஏன் அவர்கள் யுத்தம் முடிந்து பல மாதங்கள் வரையில் கண்டும் காணாமல் இருந்தார்கள், பான் கி மூன் ஐநா பேரவையின் பொதுச் செயலாளராக இருந்த காலம் அது, அவர் ஏன் அதில் தலையிடவில்லை, அதை ஏன் தடுக்க முயற்சிக்கவில்லை, அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவின் தலைமையிலான அடிவருடி நாடுகளுக்கும் இதில் என்ன சம்பந்தம், இந்தியாவிலே புலிகள் இயக்கத்தை தடை செய்திருப்பது ஒரு காரணம் உண்டு, ஏன் பிற நாடுகளில் புலிகள் இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டது, அமெரிக்காவில் ஏன் தடை விதித்தார்கள், அமெரிக்காவுடைய ஆதரவு நாடுகளில் ஏன் தடை விதித்தார்கள், இதையெல்லாம் சொல்லாமல் அந்த யுத்த களத்தில் சிங்கள காடையர்களுக்கு ஆதரவாக 22 நாடுகள் உள்ளே நின்றன களத்தில் புலிகளை எதிர்த்து. இந்தியா மட்டுமல்ல, இதையெல்லாம் சொல்லவில்லை. இந்திய ஏகாதிபத்தியம் ஒழிக என்று தம்பி கருப்புலி முத்துக்குமார் முழக்கமிட்டார். இந்திய அரசுக்கு, அது எந்த கட்சியாக இருந்தாலும் இந்திய அரசுக்கு அயல் நாட்டு விவகாரங்களில் தலையிடுகிற முழுமையான அதிகாரம் உண்டு. ஒரு மாநில அரசுக்கு நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்புவதற்கும் அழுத்தம் கொடுப்பதற்கும் வலிமை உண்டு. ஆனால் முடிவெடுக்க எந்த அதிகாரமும் கிடையாது. இது யதார்த்தமான உண்மை. கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்கலாம், அவ்வளவுதான். அதை செய்யவில்லை என்கிற ஒரு விமர்சனம் சரி. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தில் இருக்கிற 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு, 30க்கும் மேற்பட்ட முதலமைச்சர்களில் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர், 500க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு 20-30 உறுப்பினர்கள், அவ்வளவுதான். இதை நான் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் இதை வைத்து அரசியலாளர் தேடுபவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கிறது? அந்த தியாகம், அந்த போராட்டத்தின் வீச்சு எல்லாவற்றையும் டைலூட் செய்கிற, நீர்த்து போக செய்கிற ஒரு அரசியலாக மாறியது என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்களின் நோக்கம் கேடான உள்நோக்கமாக இருந்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அருமை தோழர்களே, இந்த தம்பி சர்வதேச பார்வை கொண்டவனாகவும் இருந்ததனால்தான் அவன் எழுதிய நீண்ட நெடிய விளக்கத்தில் ஐநா பேரவையின் அலட்சியத்தையும் அவன் சுட்டிக்காட்டினான், கண்டித்திருந்தான். அருமை தோழர்களே, 15 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டாலும் அன்றைக்கு திமுக கூட்டணியிலே நாம் இணைந்திருந்த காரணத்தினால் நம் மீது புலம்பெயர் தமிழர்கள் கோபத்தில் இருந்தாலும் அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஏற்பட்ட பேர் இழப்பு அப்படிப்பட்ட இழப்பு. எனவே நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கும் தொடக்க காலத்தில் எத்தகைய உறுதிப்பாட்டோடு நாம் இருந்தோமோ அந்த உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் ஈழம் தொடர்பான தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம். அது நம்முடைய பார்வை, நம்முடைய புரிதல். இந்திய இலங்கை ஒப்பந்தப்படியோ அல்லது இலங்கை அரசமைப்பு சட்டத்தின்படியோ அந்த ஈழத் தமிழர்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான நடவடிக்கைகளை கூட அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்டி, அந்த மக்கள் ரெஃபரண்டம் என்கிற ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்கள், அவர்களின் சுயநிர்ணய உரிமைக்கான தீர்வை எதிர்பார்க்கிறார்கள், அதை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நாம் அந்த 33 தீர்மானங்களில் பாலஸ்தீனம், ஈழம் ஆகியவற்றின் சிக்கலை ஒரு தீர்மானமாக நாம் பதிவு செய்திருக்கிறோம்.
அருமை தம்பி கரும்புலி முத்துக்குமார் இந்த இயக்கத்தின் மீதும் என் மீதும் வைத்திருந்த நம்பிக்கைக்கு என்றென்றைக்கும் நாம் உண்மையாக இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து இன்றைக்கு பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாடே அதை பற்றி சிலாகித்து பேசுகிறது என்று இங்கே வன்னியரசு குறிப்பிட்டார். 15 லட்சம் பேர் திரண்டார்கள், 10 லட்சம் பேர் திரண்டார்கள். இல்லை இல்லை 5 லட்சம் பேர் தான் இருக்கும், இல்லை 4 லட்சம் பேர் தான் இருக்கும். ஆனால் ஒரு உண்மை, பல லட்சம் பேர் சிறுத்தைகளுக்கு திரண்டார்கள் என்பதை யாராலும் மறைக்க முடியவில்லை. கள்ளழகர் திருவிழாவா, திருவண்ணாமலை தீபமா, அல்லது சிதம்பரத்தில் நடந்த ஆருத்ரா தரிசனமா, எதற்கு அங்கே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள்? சாதியை சொல்லி நாம் திரட்டவில்லை. பிற சாதியின் மீது வெறுப்பை விதைத்து நாம் தான் பெருமைக்கு உரியவர்கள் என்று சாதி பெருமை பேசி திரட்டவில்லை. அந்த வெறியை நாம் ஊட்டவில்லை. எந்த காலத்திலும் அந்த இழிவை நாம் செய்ததில்லை. மதவெறி ஊட்டி நாம் எல்லாம் பெரும்பான்மை மக்கள் என்று மதவெறி ஊட்டுகிற பாஜகவை போல மதவெறி ஊட்டி மயக்கத்தை அந்த மக்களை திளைக்க வைத்து அள்ளி கொண்டு வந்து சேர்க்கவில்லை. கொள்கையை சொல்லி திரட்டிய கூட்டம் சிறுத்தைகளின் கூட்டம். அங்கே திரண்டு வந்தவர்கள் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு வந்தவர்கள், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு வந்தவர்கள், சனாதன சக்திகளை விரட்டியடிக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு வந்தவர்கள். குடும்பத்தோடு வந்தார்கள், கட்டிச்சோறு எடுத்துக் கொண்டு வந்தார்கள். அங்கே வந்து ஒரு மரத்தடியிலே அமர்ந்து சமைத்து சாப்பிட்டார்கள். கை குழந்தைகளோடு வந்தார்கள். அவர்களுக்கு நாம் காசு கொடுத்து திரட்டவில்லை. எல்லாம் முற்றிலும் வித்தியாசமான அணுகுமுறைகளை கொண்ட ஒரு இயக்கம்தான், பண்புகளை கொண்ட ஒரு இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சியின் தொண்டர்கள் தான் மையப்படுத்தப்பட்ட செலவை எப்படி திருமாவளவன் எதிர்கொள்வார், சமாளிப்பார், அவருக்கு நாம் தான் நிதி கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் தலைமைக்கு வந்து நிதியை அள்ளி கொடுத்தார்கள். அந்த செலவை ஏற்றுக்கொள்ள செய்தார்கள், ஈடு செய்ய ஒத்துழைப்பு தந்தார்கள். இந்தியாவில் எந்த கட்சியிலும் இது நடக்காது. தலைமைக்கு மாநாட்டு செலவுக்கு காசு கொடுத்த ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். தலைமைக்கும் காசு கொடுத்து தங்களுடைய கடமைகளையும் செய்து வண்டி வாகனங்களை சொந்தமாக பிடித்து உணவுக்கும் குடிநீருக்கும் கூட அவர்களே தங்களுடைய செலவில் ஏற்பாடு செய்து கொண்டு, கூட்டம் முடிந்துவிட்டது, மாநாடு முடிந்துவிட்டது, திருமாவளவன் பேசி முடித்து விட்டார் என்று சொன்ன பிறகும் மாநாடு நடந்த இடத்தையாவது பார்த்துவிட்டு போகிறோம் என்று நள்ளிரவு 2 மணி வரையிலே அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்களே. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், இது எங்கள் இயக்கம் பெரிய இயக்கம் என்று மார்கட்டிக் கொள்வதற்காக சொல்லப்படுகிற ஒன்று அல்ல. எதற்காக இதை நாம் சொல்லுகிறோம் என்றால், விடுதலை சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக பரிணமித்திருக்கிறது என்பது ஒரு செய்தி. அதைவிட முக்கியமாக கொள்கை சார்ந்த விழிப்புணர்வை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான். கொள்கை சார்ந்த விழிப்புணர்வை மாபெரும் மக்கள் திரள் இன்றைக்கு பெற்றிருக்கிறது. ஆகவேதான் எடுத்த எடுப்பிலேயே நான் சொன்னேன், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான மாநாடு என்று நாம் அறிவித்திருந்தாலும் எடுத்த எடுப்பிலேயே சொன்னேன், இது பாஜகவுக்கு எதிரான மாநாடு,
சங் பரிவார்களுக்கு எதிரான மாநாடு, சனாதனத்திற்கு எதிரான மாநாடு, பாசிச பாஜகவை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிப்பதற்கான மாநாடு என்று டிக்ளரேஷன் பிரகடனம் செய்யும். தோழர்களே, நான் ஏற்கனவே சொன்னதை போல வெள்ளி விழா கொண்டாடிய போது சிறுத்தைகள் வெள்ளி விழா மதுரையிலே நடந்தது. அந்த வெள்ளி விழாவில் ஒரு முழக்கத்தை நான் முன்வைத்தேன். அடுத்த பாய்ச்சலுக்கு அந்நியமாவோம், அடுத்த தலைமுறையை அந்நியமாக்குவோம் என்று சொன்னேன். அந்நியமாவோம் என்றால் தயாராவோம் என்று. அந்த அடுத்த பாய்ச்சல் வெல்லும் ஜனநாயக மாநாடாக அரங்கேறிய தோழர்களே, இந்த பாய்ச்சல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று இன்றைக்கு உலகம் உணர்ந்து கொண்டது. சிறுகனூர் என்பது சிறுத்தைகளூர் என்று மாறக்கூடிய அளவு, சிறுகனூரின் வலதுபுறம் திருச்சி வரையில், சமயபுரம் டோல்கேட் வரையில் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர். வண்டிகள் அப்படியே நின்று கொண்டன இருவருங்கிலும். இந்த வண்டியிலிருந்து பல பேர் இறங்கி மாநாட்டு திடலுக்கே வரவில்லை, அங்கேயே உட்கார்ந்து கொண்டார்கள். அந்த சாலையிலேயே உட்கார்ந்து கொண்டார்கள், படுத்துக் கொண்டார்கள். சிறுகனூரின் இடதுபுறத்தில் பெரம்பலூர் வரையில் 30 கிலோமீட்டர் இருமருங்கிலும் வண்டிகள் தேங்கி நின்றன. ஏராளமான தோழர்கள் 10 கிலோமீட்டருக்கு மேல் நடந்தே மேடைக்கு திடலுக்கு வந்தார்கள். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் அந்த திருச்சி சென்னை நெடுஞ்சாலை சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் 6 மணி நேரத்திற்கு மேலாக இருக்கிறது. 9 மணி நேரம், சொல்ல போனால் 9 மணி நேரம் சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதன் பிறகு ஒரு 2 மணி நேரமானது, 2-3 மணி நேரமானது இந்த வண்டிகள் எல்லாம் அங்கிருந்து வெளியேறுவதற்கு. இந்த எழுச்சி எதை காட்டுகிறது என்றால், எளிய மக்கள் அரசியல் விழிப்புணர்வை பெற்றுவிட்டார்கள் என்பதை காட்டுகிறது. இனி அவர்களை ஏய்க்க முடியாது என்பதை காட்டுகிறது. இனி எந்த எத்தர்களும் இந்த மக்களிடத்தில் மாய்மால அரசியலை சொல்லி வீழ்த்த முடியாது என்பதை காட்டுகிறது. திருமாவளவனுக்கு பெருமையை சொல்லுகிற மாநாடு என்று நான் சொல்ல மாட்டேன். விடுதலை சிறுத்தைகளுக்கு பெருமையை சேர்க்கிற மாநாடு என்று சொல்ல மாட்டேன். உழைக்கிற மக்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உழைக்கிற மக்கள் அரசியல் விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள். இதுதான் இந்த மாநாட்டின் செய்தி. தோழர்களே, இந்த மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை கருத்தியல் தளத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. மாநாட்டை வெற்றி பெறச் செய்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். ஆனாலும் இதை மகிழ்ச்சியாக மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்க இயலாத வகையில் எனது அருமை தம்பிகள் இளஞ்சிறுத்தைகள் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த வில்லியநல்லூர் உத்திரகுமார், அன்பு செல்வன், யுவராஜ் என்கிற 23 வயதுக்கும் கீழான அந்த இளைஞர்கள் இந்த மாநாட்டில் ஒரு சிறப்பே அதுதான். 30 வயதுக்கும் கீழானவர்கள் தான் 80% வந்தார்கள். அதிலே இந்த 3 தோழர்கள் களப்பலி ஆகக்கூடிய, விபத்தில் சிக்கி பலியாகக்கூடிய ஒரு அவலம் நேர்ந்து விட்டது, கோரம் நிகழ்ந்து விட்டது. அந்த தம்பிகளுக்கு இந்த நேரத்தில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அந்த குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து எனது அன்பு தம்பி கரும்புலி முத்துக்குமாரை நினைவு கூர்ந்து அந்த மாவீரனுக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலிக் மற்றும் தென்மண்டல துணை செயலாளர் திருமாவேந்தன் முன்னிலையில் ஏராளமானோர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சௌத்ரி, குளச்சல் தொகுதி செயலாளர் சுபாஷ், நாகர்கோவில் மாநகர மாவட்ட தெற்கு மண்டல பகுதி செயலாளர் கிருஷ்ணமணி, கிழக்கு மண்டல பகுதி செயலாளர் சிராஜுதீன், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் பயாஸ், மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் வினோத் வாட்சன், மாவட்ட மருத்துவர் அணி பொருளாளர் மூர்த்தி, யுவன் ராஜன், ஷகுல் ஹமீது, ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ் ஈழ விடுதலைக்கான வீர மரணமடைந்த கரும்புலி முத்துக்குமாரின் நினைவு தினத்தை ஒட்டி திருப்பூர் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கரும்புலி முத்துக்குமாரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திருப்பூர், ஈரோடு மண்டல துணை செயலாளர் ஜல்லுப்பட்டி முருகன், அரசு போக்குவரத்து கழக துணைத் தலைவர் சத்தியமூர்த்தி, உடுமலை நகர பொறுப்பாளர் பொன் சக்திவேல், உடுமலை நகர பொருளாளர் நாகூர் கனி, கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து முகநூல் பக்கத்தில் அவதூறுகளை பரப்பி வரும் உமா மகேஸ்வரன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கக் கோரி தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்த்குமார் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அப்போது வழக்கறிஞர் ரிஷட் பாக்கியராஜ், கீழ்பாவூர் ஒன்றிய பொறுப்பாளர் பாபு வாசன், அச்சன்புதூர் பேரூர் செயலாளர் முருகையா, வழக்கறிஞர் மகேஷ் முத்துப்பாண்டி, கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் விக்ரமன், வினோத் ஆகியோர் உடன் இருந்தனர். விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை தொடர்ந்து ஒரு வருடமாக சாதி மோதல்களை உருவாக்கக்கூடிய வகையில் சாதிய வன்கொடுமைகளை உருவாக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டத்தை சார்ந்த திரு உமா மகேஸ்வரன் என்ற சனாதன சங்கி பல்வேறு வகைகளில் அண்ணனை பற்றி தவறாக சித்தரித்தும் தவறான பதிவுகளை முகநூல்களில் மிஸ்டர் மகேஷ் என்கிற பெயரில் முகநூல்களில் பதிவு செய்தும் வருகிறான். அந்த சங்கி மீது நடவடிக்கைகள் எடுக்க கோரி காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் கொடுத்துள்ளோம். அதிகாரி அவர்கள் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் சித்தனவாசல், கொடும்பாளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருகை தந்த ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, திமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் காவல்துறைக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழ் ஈழ விடுதலைக்காக வீர மரணமடைந்த கரும்புலி முத்துக்குமாரின் நினைவு நாளை ஒட்டி கடலூர் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு கடலூரில் நடைபெற்றது. இதில் கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில், கடலூர் மாநகர நகர செயலாளர்கள் செங்கதிர் ராஜதுரை, மாநில நிர்வாகிகள் ஸ்ரீதர், சொக்கு, சரண், தமிழரசன், பா. முரளி, மாவட்ட அமைப்பாளர்கள் சதீஷ், மணிகண்ட ராஜா, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஹானட்ஸ், தேசிங்கு, ராமநாதன், ராஜ்குமார், ஒன்றிய நிர்வாகிகள் கமல், கோவிந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாநகர் தமிழர்களுக்காக இன்னுயிர் நீத்த கரும்புலி முத்துக்குமார் அவர்களுடைய 15ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சி கடலூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நான் சிறப்பமைப்பாளராக பங்கேற்று நிகழ்ச்சிகளை கலந்துகொண்டு வீரவணக்க உரையாற்றினேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய மாநகர் நகர செயலாளர் செங்கதிர் அவர்களும் என்னுடைய ராஜதுரை அவர்கள் தலைமையேற்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு கடலூர் மாவட்ட செயலாளர் சிறு அவர்கள் முன்னிலை வைத்தார்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் ஸ்ரீதர் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகள் சதீஷ், ராஜா,
செய்யுமாறு ஏசிக்கு உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் முகாம் நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் பொறுப்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக நாங்கள் கரும்பு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளோம். ஆகவே விடுதலை சிறுத்தை கட்சி கடலூர் மாவட்டத்தை சார்பில் கரும்புரை முத்துக்குமார் அவர்களுக்கு சமமாக வீரம் வழங்கிக் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி கிழக்கு ஒன்றியம் அனந்தபுரம் நகரத்திற்குட்பட்ட கீழ்மலை புதிய காலனி ஆகிய பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர பொருளாளர் வேல்முருகன், பரசுராமன், ஏசுதாஸ், ஆண்ட்ரூஸ் ஆகியோர் ஏற்பாட்டில் செஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராசாராமன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் செஞ்சி நகர செயலாளர் சிவா, அனந்தபுரம் நகர செயலாளர் காத்தமுத்து, ஒன்றிய துணை செயலாளர்கள் துத்துப்பட்டு கோவிந்தன், சுரேஷ், சங்கர், சமூக நல்லிணக்க பேரவை ஜெய்சங்கர், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அர்ஜுன், நகர துணை செயலாளர் கே ஏழுமலை, தலித் மகிழ்வரசு, செந்தில், ஸ்டுடியோ பாபு, சுந்தர்ராஜன், ராமமூர்த்தி, வின்சென்ட் சேரியான், சூர்யா, முற்போக்கு மாணவர் கழக துணை அமைப்பாளர் பிரசாத் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இழிச்ச வாயர் கூட்டமும் அல்ல, அண்ணன் திருமாவளவனின் போர்ப்படை நாங்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அம்மனூர் கிராமத்தில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் நெற்களம் அமைக்க வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இடம் தேர்வு செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய நிலா தலைமையில் 10க்கும் மேற்பட்டவர்கள் திடீரென அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே அரக்கோணம் திருத்தணி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அரக்கோணம் நகர காவல் அலுவலர் பாரதி, வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் ஆகியோர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் மறியலை கைவிட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்துள்ள ஒப்பிலாபுரம் அம்பேத்கர் கிராம மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் குமார் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளித்தனர். அதில் ஒப்பிலாபுரம் அம்பேத்கர் நகரில் வசித்து வரும் 68 தலித் குடும்பங்களுக்கு மட்டும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 24 குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் பேரூராட்சியில் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்களால் 2000 ஆண்டில் இலவச வீட்டுமனை பட்டா 68 வீட்டுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் தகுதி அடிப்படையில் மீதமுள்ள இடத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கப்பட்டுள்ளது. தகுதி அடிப்படையில் கொடுக்க வேண்டும். 68 மொத்தம் ஆதரவாளர்களும் தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு ஒதுக்கின இடம் அது. எத்தனை இடம்? அது மொத்தம் 68க்கு மட்டும்தான் வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள 24 வீட்டுக்கு பட்டா கொடுக்கணும். அதை தகுதி அடிப்படையில் கொடுக்கணும்னு சொல்லி தான் கோரிக்கை. இப்போ அது என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு என்ன சொல்கிறாங்க? விசாரணை செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,